ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி பாக்கெட் மணி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்போர்ட்ஸ் பாசி ஆப்பில் வந்துட்டு நீங்கள் கிரிக்கெட் மேட்ச்சில் வந்து ஒரு டீம் க்ரியேட் பண்ணி விளையாடணும், பெட் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஹோம் பேஜில் ஃபஸ்ட்டு லைவ் மேட்செல்லாம் ஓடிட்டுருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்கமிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து என்ன மேட்ச் வருதோ அந்த மேட்சோட லைனப் வந்து வந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி மேலே மென்ஷன் ஆகிருக்கும். ஏன்னா டாஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு லைனப் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு லைனப்ஸ் அவுட்டுன்னு வந்துடும். யார் பவுல் பண்ணுறா அப்படிங்கிற மெசேஜ் கீழே இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் இந்த மேட்சை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் வந்துடும். உங்களுக்கு ஃபேண்டசி டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் என்னென்ன அமௌண்ட் பெட்டிங் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ எந்த அமௌண்ட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டேரெக்டாக அமௌண்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை ஃபஸ்ட்டு டீமை க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கான்டெஸ்ட்டு எடுத்துக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா க்ரியேட் டீம் இருக்கும். க்ரியேட் டீம் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு விக்கெட் கீப்பர் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து 100 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அந்த 100 பாயிண்ட்ஸை வச்சு நீங்கள் 11 பிளேயர் எடுக்கணும். சரியா? ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயருக்கு நீங்கள் 9 கிரெடிட்ஸ் வரைக்கும் எடுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளேயர் நேம் இருக்கும். பிளேயருக்கு நேமுக்கு சைட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த கிரெடிட் பாயிண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு பிளேயருக்கும் ஒரு ரேட்டிங் இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் அந்த 100 பாயிண்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் 11 பிளேயர் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் நார்மலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னென்ன பிளேயர் மேட்ச்சில் இருக்காங்களோ அனௌன்ஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் கலரில் கொடுத்துருப்பாங்க. மேட்ச்சில் இல்லாதவங்களுக்கு எந்த ஒரு மென்ஷனுமே பண்ணாமல் பிளாங்காக இருக்கும் ஒயிட்டாக. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். மேலே பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்டுன்னு இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் மேட்ச்சில் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் விக்கெட் கீப்பர் எடுங்க. அடுத்து பேட்ஸ்மேனை கிளிக் பண்ணிட்டு எத்தனை பேட்ஸ்மேன் வந்து உங்களுக்கு வேணுமோ, யார் நல்லா விளையாடுவாங்களோ அவங்களெல்லாம் நீங்கள் எடுக்கணும். எடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணுங்கன்னா ஆல்ரவுண்டர் எடுங்க. ஆல்ரவுண்டர் எடுத்துட்டிங்கன்னா பவுலர். ஸோ எத்தனை பிளேயரை மொத்தமாக செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே உங்களுக்கு ஷோ ஆகும். 11 பிளேயர் எடுக்கணும். நான் 11 பிளேயர் எடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு கீழே இருக்கும். நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா கேப்டன் யார், வைஸ் கேப்டன் யாருன்னு கொடுக்கணும். நான் கேப்டன் வைஸ் கேப்டன் பேட்ஸ்மேனே கொடுத்துட்டேன். ஸோ சிங்கிறது கேப்டன், விசி அப்படிங்கிறது வைஸ் கேப்டன். ஸோ செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க நேம் மேலே வந்துடும். டீமை ப்ரிவியூ பண்ணோன்னா ப்ரிவியூ பண்ணி பார்த்துக்குங்க. இந்த மாதிரி செக் பண்ணிட்டு பேக் வந்துட்டிங்க அப்படின்னா இதுதான் பேஜ். நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா டீம் க்ரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ டீம் எடுத்தாச்சு. இப்போ எவ்வளோக்கு நீங்கள் டோர்னமெண்ட் விளாட போகிறீங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 ரூபாய்க்கு கூட கான்டெஸ்ட் இருக்குது. ஸோ 2 ரூபா. ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா 6 ஸ்பாட்டு. வின் பண்ணால் ஃபஸ்ட்டு வந்தால் 10 ரூபா ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஒரே ப்ரைஸ் தான். ஸோ ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அந்த ரேட் 2 ரூபா இருக்குது. அதை கிளிக் பண்ணிட்டு உங்கள் டீம் வந்து செலக்ட் பண்ணணும். உங்கள்கிட்ட ஒரே டீம் தான் இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிரும். ஜாயின் லீக் வித் 2 rupeesனு கீழே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டோர்னமெண்ட்டில் ஜாயின் ஆகிரும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா மை டீம் ஒன்று இருக்கும், மை லீகு ஒன்று இருக்கும். ஸோ நான் ஒரு கான்டெஸ்ட்டில் சேர்ந்துருக்கேன் அப்படின்னா அந்த கான்டெஸ்ட் வந்து இங்கே என்னோடய லீகூஸில் ஷோ ஆகும். இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை கான்டெஸ்ட்டில் சேரணுமோ சேர்ந்துக்கலாம். மேலே வந்து ஒரு 5 ரூபா கான்டெஸ்ட் இருக்குது. இப்போ எனக்கு அதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதை கிளிக் பண்ணுறேன். இதே டீம் வேணுன்னா எடுத்துக்கலாம். இல்லை புதுசாக இன்னொரு டீம் க்ரியேட் பண்ணி கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் லீக் வித் 5ன்னு கொடுக்குறேன். ஜாயின் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு டீம் க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி டோர்னமெண்ட்டில் சேர்ந்துக்கலாம். நீங்கள் எடுத்த டீம் வந்து கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு ரேங்கில் மேலே வரும்போது உங்களுக்கு ப்ரைஸ் மணி வந்து கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சிம்பிளாக க்ரியேட் பண்ணி விளையாண்டுக்கலாம். ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.